Dear children, cheerful welcome to 7th Standard Social Science, Term 2, Geography, Unit 2, Tourism. Students, இந்த செஷனில் நம்ம டூரிசம் அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். In this lesson, we are going to define the concept of tourism, appreciate the basic and geographical components of tourism, and also to understand the types of tourism. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா சுற்றுலானா என்ன, அதனுடைய அடிப்படை மற்றும் புவியியல் கூறுகளோட மதிப்பை பற்றியும் அதனுடைய வகைகளை பற்றியும் புரிந்து கொள்ள போகிறோம். வேர்ல்ட் டூரிஸ்ட் வாஸ் derived from an old English word Turian, which refers to a person who travels out of his usual environment for not more than 1 year and less than 24 hours. The purpose of travel may be religious, recreation, business, historical and cultural. சுற்றுலா பயணி அப்படின்ற வார்த்தை சூரியன் அப்படின்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தான் தோன்றுது. இது 24 மணி நேரத்துக்கு குறையாமலும் ஒரு ஆண்டுக்கு மிகாமலும் தனது வழக்கமான சூழலிலிருந்து பயணிப்பதை குறிக்குது. மதம், பொழுதுபோக்கு, வாணிகம், வரலாறு மற்றும் பயன்பாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு பயணிப்பதற்கான காரணங்களாக இருக்கலாம். The basic components of tourism. Tourism has become an important source of income for many regions and even for the entire countries of the world. Tourism is an essential part of the life of the society because of its direct impact on social, cultural, educational and economic sector of the nation and on their international relation too. சுற்றுலாவுடைய அடிப்படை கூறுகள் என்னென்னா, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இன்றியமையாத வருவாய் ஆதாரமாக சுற்றுலா அமைஞ்சிருக்கு. நாட்டினுடைய சமூக, கலாச்சார, கல்வி மற்றும் பொருளாதார துறைகள்லையும் பன்னாட்டு தொடர்புகளிலையும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்திய The three main components of tourism are attraction, accessibility, amenities. These three components are together known as A3 concept. சுற்றுலாவோட 3 முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்னா, ஈர்ப்பு தலங்கள், எளிதில் அணுகிறது, சேவை வசதிகள். இந்த 3 கூறுகளையும் இணைக்கிற கோட்பாடு ஆங்கிலத்தில் A3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Attractions mainly comprise of 2 types such as natural attraction, cultural attraction. ஈர்ப்பு தலங்கள் முக்கியமான 2 வகைகளை கொண்டிருக்கு. அவை என்னன்னா, இயற்கை ஈர்ப்பு தலங்கள், கலாச்சார ஈர்ப்பு தலங்கள். Natural attraction includes landscape, seascape, beaches, climatic condition and forests. Cultural attraction are historic monuments and other intellectual creations. Apart from this, cultural attractions also includes fairs and festivals. இயற்கை ஈர்ப்பு தலங்கள் அப்படிங்கிறது நிலம் மற்றும் கடல் அமைப்பு, கடற்கரைகள், காலநிலை மற்றும் காடுகள் ஆகிய கூறுகளை அடங்கியதாக இருக்குது. கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் அப்படின்னா வரலாற்று நினைவு சின்னங்களையும் பிற அறிவார்ந்த படைப்புகளையும் உள்ளடக்கியதாக அமைஞ்சிருக்கு. இவை தவிர கண்காட்சிகள் மற்றும் பண்டிகைகளும் கலாச்சார ஈர்ப்புகளில் அடங்கும். Accessibility means reachability to a particular place of attraction through various means of transportation such as road, rail, water and air. Transport decides the cost of travel and the time consumed in reaching or accessing a specific attraction. எளிதில் அணுகக்கூடிய தன்மை அப்படின்றது சாலை, ரயில், நீர் மற்றும் வான்வழி போன்ற பல்வேறு வகையான போக்குவரத்துகள் மூலம் குறிப்பிட்ட ஒரு ஈர்ப்பு தலத்தை எளிதில் நம்ம போய் சேர்றது. குறிப்பிட்ட ஒரு ஈர்ப்பு தலத்தை அடைவதற்கான பயண செலவையும் நேரத்தையும் போக்குவரத்து தீர்மானிக்குது. Amenities are the facilities that cater to the needs of a tourist. Accommodations in terms of hotels, restaurants, cafes and other staying units. Travel organizers, tour operators and travel agents. Foreign exchange centers, passport and visa agencies. Sectors related to travel insurance, safety and security. சேவை வசதிகள்.
சுற்றுலா பயணியினுடைய தேவைகளை அடைவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தான் சேவை வசதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னா இடவசதி, தங்குவதற்கான விடுதிகள், சிற்றுண்டி சாலைகள், உணவகங்கள் போன்ற தங்குமிடங்களை ஏற்படுத்துறது. பயண அமைப்பாளர்கள், சுற்றுலா மேலாளர்கள் மற்றும் பயண முகவர்கள், அந்நிய செலவாணி மையங்கள், கடவுச்சீட்டு, விசா மற்றும் முகவர் நிலையங்கள், பயண காப்பீடு மற்றும் பாதுகாப்பு தொடர்புடைய துறைகள். Types of tourism. From the ancient times, travel is a fascination for mankind. Tourism can be divided on the basis of nature, utility, time and distance as indicated below. Religious tourism, cultural tourism, historical tourism, eco-tourism, adventure tourism, recreational tourism. சுற்றுலாவினுடைய வகைகள் என்னென்னா, பண்டைய காலத்திலிருந்து பயணம் அப்படின்றது மனித குலத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய செயலாக தான் இருக்குது. சுற்றுலா இயற்கை பயன்பாடு, காலம் மற்றும் பயண தூரத்தினுடைய அடிப்படையில் பின்வருமாறு பிரிக்கப்படுது. அது என்னென்னா, சமய சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, வரலாற்று சுற்றுலா, சூழல் சுற்றுலா, சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா. ரிலீஜியஸ் டூரிசம். Religious tourism is one of the oldest type of tourism, wherein people travel individually or in groups for pilgrimage to a religious location such as temples, churches, mosques and other religious places. Religious tour to Kashi by Hindus, to Jerusalem by Christians and to Mecca by Muslims are few of the examples for religious tourism. இப்படியாக பல வகைகளாக சுற்றுலான்றது பிரிக்கப்படுது. முதல்ல சமய சுற்றுலா. சுற்றுலா வகைகள்லேயே சமய சுற்றுலா தான் ரொம்ப ரொம்ப பழமையானது. இதில் மக்கள் தனித்தனியாகவோ இல்லை குழுக்களாகவோ புனித யாத்திரையாக கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் பிற புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. சமய சுற்றுலாவுக்கு எடுத்துக்காட்டாக இந்துக்கள் காசி செல்வதையும், கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் செல்வதையும், முஸ்லிம்கள் மெக்கா செல்வதையும் குறிப்பிடலாம். Historical tourism. It focuses on visiting historically important places like museums, monuments, archaeological areas, forts, temples and so on. Angkor Wat of Cambodia, Taj Mahal of India and pyramids of Egypt are some of the examples to quote for historical tourism. வரலாற்று சுற்றுலா. இந்த வகை சுற்றுலா அருங்காட்சியகங்கள், நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதிகள், கோட்டைகள், கோவில்கள் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆகியவற்றை பார்வையிடுவதை தான் மையமாக கொண்டிருக்கு. கம்போடியாவில் அங்கோர் வாட், இந்தியாவோட தாஜ்மஹால் மற்றும் எகிப்தினுடைய பிரமிடுகள் ஆகியவை வரலாற்று சுற்றுலாத்துறைக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. ஈகோ டூரிசம். ஈகோ டூரிசம் typically involves travel to destinations where plants and animals thrive in a naturally preserved environment. Amazon rainforest, African forest safari, trekking in the slopes of Himalayas are the famous incredible eco-friendly attractions. சூழல் சுற்றுலா. பொதுவாக இயற்கை சூழலில் தாவரங்களும் விலங்குகளும் செழித்து வளரக்கூடிய இடங்களுக்கு செல்கிறது தான் சூழல் சுற்றுலா அப்படிங்கிறோம். அமேசான் மலைப்பகுதிகள், ஆப்பிரிக்க வனப்பகுதிகளோட பயணம், இமயமலை சிகரங்களில் மலையேற்றம் ஆகியவை Adventure tourism is a type of tourism involving travel to remote or exotic places in order to take part in physically challenging outdoor activities. For example, skydive in Australia, bungee jumping in New Zealand, mountaineering in the peaks of Himalayas, rafting in the Brahmaputra river at Arunachal Pradesh. அடுத்தது சாகச சுற்றுலா.
நெடுந்தொலைவில் இருக்க அல்லது அந்நிய இடங்களில் இருக்க வெளிப்புற செயல்பாடுகளை கலந்து கொள்வதற்காக பயணப்படுவது தான் சாகச சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக ஆஸ்திரேலியாவில் இருக்க விண்வீல் விளையாட்டு, நியூசிலாந்தினுடைய மலை உச்சி வீல் இழுவை விளையாட்டு, இமயமலையினுடைய சிகரங்களில் மலையேறுதல், அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரம்மபுத்திரா நதியினுடைய கட்டுமர மிதவை நதி பயணம் ஆகியவற்றையெல்லாம் சொல்லலாம். Recreational tourism. This type of tourism aims at enjoyment, amusement or pleasure or mainly for fun activity. Waterfalls, hill stations, beaches and amusement parks are the attractive spots for recreational tourism. பொழுதுபோக்கு சுற்றுலா மகிழ்ச்சி, மனநிறைவு, பொழுதுபோக்கு ஆகியவற்றையே குறிக்கோளாக கொண்டு கேளிக்கை மற்றும் வேடிக்கை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் தரதான் இந்த வகை சுற்றுலா. நீர்வீழ்ச்சி, மலைவாழிடம், கடற்கரைகள் மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் இவை அனைத்தையும் பொழுதுபோக்கு சுற்றுலாவை நோக்கி கவர்ந்தெழுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. Apart from this, there are certain modern types of tourism which got developed in recent years. They are annual holiday tourism, industrial tourism, seasonal tourism, international tourism, group tourism, sports tourism, health tourism, farm and rural tourism. International tourism. International tourism is undertaken to visit the places of international importance and to gather knowledge about international culture and customs. For this, there are certain travel forms and formalities to be fulfilled by the tourists, such as passport, visa, foreign currency, air ticket, travel insurance, and other immigration details. பன்னாட்டு சுற்றுலா சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடுறதுக்காகவும் அவற்றினுடைய பயன்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவற்றை பற்றி சேகரிக்கவும் பன்னாட்டு சுற்றுலான்றது மேற்கொள்ளப்படுது. இதற்காக கடவுச்சீட்டு, விசா, வெளிநாட்டு நாணயம், விமான டிக்கெட், பயண காப்பீடு மற்றும் பிற குடியேற்ற விவரங்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளால் முறைப்படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய சில பயண படிவங்கள் மற்றும் நடைமுறைகளில் உள்ளிருக்கு. Basic elements of tourism attractions. Certain elements are fundamental to attract tourists as travel destinations. They are pleasant weather, scenic beauty, historical and cultural monuments. சுற்றுலாவுக்கான அடிப்படை காரணிகள் என்னென்ன அப்படின்னா, இதமான வானிலை, கண்கவர் இயற்கை காட்சிகள் மற்றும் வரலாற்று மற்றும் பண்பாட்டு நினைவு சின்னங்களை சொல்லலாம். Geographical components of tourism. சுற்றுலாவிற்கான புவியியல் காரணிகள்: landforms, mountains, plateaus, canyons, valleys, caves, cirques, sand dunes, coral reefs, cliffs, etc. நிலத்தோற்றம், மலைகள், பீடபூமிகள், ஆழ் பள்ளத்தாக்குகள், குகைகள், மணல் குன்றுகள், பனியாற்று நாற்காலி, பவளப்பாறைகள், ஓங்கல்கள் போன்ற நிலத்தோற்றங்கள்லாம் சுற்றுலாவிற்கான புவியியல் காரணியாக இருக்குது. Water, rivers, lakes, waterfalls, hot springs and geysers, snow and glacier, water currents, tides and waves. இது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளில் என்னென்னா ஆறுகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், வெந்நீர் மற்றும் கொதிநீர் ஊற்றுகள், பனி மற்றும் பனி ஆறுகள், நீரோட்டங்கள், ஓதங்கள் மற்றும் அலைகள். Vegetation, forest, grasslands, moors, deserts, etc. தாவரங்களில் என்னென்னு பார்த்தோம்னா காடுகள், புல்வெளிகள், பெருவெளிகள், பாலைவனங்கள். Climate, sunshine, clouds, admirable temperature, rain and snow. காலநிலை மாற்றம் எப்படின்னா சூரிய ஒளி, மேகங்கள், சிறந்த வெப்பநிலை, மழைப்பொழிவு மற்றும் பனி. Animal life, wildlife, birds, game reserves, zoos, hunting and fishing. அடுத்ததாக விலங்குகளில் என்னென்னலான்னா வனவிலங்குகள், பறவைகள் சரணாலயம், வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம், மிருகக்காட்சி சாலை. வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல். Settlement features, towns, cities, villages, historical remains and monuments.
குடியிருப்பு காரணிகள் என்னென்னா நகரங்கள், மாநகரங்கள் மற்றும் கிராமங்கள். வரலாற்று அழிவு எச்சங்கள், நினைவு சின்னங்கள். கல்ச்சர், வேஸ் ஆஃப் லைஃப், ட்ரெடிஷன்ஸ், ஃபோக்கோர், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். கலாச்சாரம், மக்களினுடைய வாழ்க்கை முறை, பாரம்பரியம், நாட்டுப்புற வழக்கங்கள், ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள். இவற்றையெல்லாம் சுற்றுலாவுக்கான புவியியல் காரணிகளாக நம்ம சொல்கிறோம். Did you understand, children? Now we studied the concept of the tourism, types of the tourism, and also the geographical components of the tourism. I hope you all well understood the lesson. We will meet in next class with the second part. Till then, thank you, children.